கிங் ஆஃப் தமிழ் டிராமா விவஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபெல்லியும் ராகாவும் லேக் பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்கு அடுத்து ஃபெல்லி அந்த லேக்க பார்த்துட்டு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ராகா ஃபெல்லிய பார்த்துட்டு ஆமா அழகா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஃபெல்லி பாத்தீங்கன்னா அவளோட தலைக்கு பேண்ட் போடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது ராகா என்ன சொல்றானா, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி இவள பாத்தீங்கன்னா அழகா தலைவாரி விட்டு பேண்ட் போட்டு விட்டுட்டு இருக்கான். நல்லா இருக்கா ராகா அப்படின்னு சொல்லி கேட்க, நீயே பாரு அப்படின்னு இவன் போன் எடுத்து காட்ட, பார்த்துட்டு சூப்பரா இருக்கே அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ராகா என்ன சொல்றானா, நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொன்ன அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப ராகா பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து ஃபெல்லி முன்னாடி நின்று, ஃபெல்லி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது, நீ வீட்டை விட்டு போன உடனே என்னோட மனசு எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சுன்னு என்னால யாருக்கிட்டயுமே சொல்ல முடியல, சொல்லப்படா நீ இல்லாததை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு இவன் ப்ரொபோஸ் பண்ண ஃபெல்லியோட முகமே மாறி போயிருது. இப்ப ஃபெல்லி பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ராகா பின்னாடியே போறான். ஃபெல்லி ஒரு நிமிஷம் இல்ல, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என் காதல புரிஞ்சுக்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஃபெல்லி என்ன சொல்றானா, ராகா நான் சர்பையாக்க போக போறேன் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, நீ ஃபாரின்கே போனாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ராகா அவளோட கையை பிடிச்சு, ஃபெல்லி நீ உடனே பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, உனக்கு எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்க, கண்டிப்பா நீ சொல்ல வேண்டிய பதிலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃபெல்லிக்கு பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ராகா என்ன சொல்றானா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட வாழ்க்கையை ஒரு அழகான பட்டர்ஃபிளையா மாத்தணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபெல்லி ராகாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ராகா ஃபெல்லிய கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல தான் டிராப் பண்றான். சரி நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஃபெல்லி பாத்தீங்கன்னா செவரேறி குதிக்கலாம் அப்படின்னு வந்து நிக்க, ராகாவும் வரா. நீ எதுக்காக வர அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராகாவில தூக்கி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் குதிக்க, தொப்புன ஒரு சவுண்ட் கேக்குது. ஐயோ ஃபெல்லி நீ நல்லா இருக்கியா, கை கால் எதுவும் உடையலையே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கியா போட அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப ஃபெல்லி அவளோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு ராகா சொன்னான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரும்போது இவளோட அப்பா யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்காரு. பொண்ணு ஆல்ரெடி எடுத்துட்டு வந்தாச்சு, உனக்கு தேவை உடல் உறுப்பு தானே, நாளைக்கு கிடைச்சிடும், பிரைஸ நீ மாத்தக்கூடாது, கரெக்டா காசு வந்து சேரணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஃபெல்லி கேட்டுறா. இப்ப இருந்தாலும் என்ன கேக்குறானா, சரி உனக்கு எது கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ என்ன என்னோட சொந்த பொண்ணா, யாரோ பெத்த பொண்ணு தானே, அவ இப்போதைக்கு என்ன நம்புறா, அவ நம்புற வரைக்கும் அவ நம்ம கையில தான், சீக்கிரமே வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க நாளைக்கு அப்படின்னு சொல்ல. இப்ப இதை கேட்டு அவ கையில வச்சிருக்க கிளாஸை கீழே போட்டு உடச்ச உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. ஃபெல்லி பார்த்ததை இவனுமே பார்த்த உடனே ஃபெல்லி வீட்டை விட்டு போடுறா, அவளை பிடிங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்க ஃபெல்லியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃபெல்லி பாத்தீங்கன்னா ராகா சொல்லி கொடுத்த மாதிரி காரெல்லாம் ஆன் பண்ணி கார் ஓட்ட ஆரம்பிச்சிடா. இவனுங்க எல்லாரும் பைக்ல அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ராகாக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, ராகா என்ன வந்து காப்பாத்த அப்படின்னு இவ மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் பைக்ல வந்து ஃபெல்லியை பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே ஃபெல்லிக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஃபெல்லியை வந்து அங்க இருந்து கூட்டிட்டு போக, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஃபெல்லியை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல கட்டி போட்டு வச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ராகா பாத்தீங்கன்னா ஃபெல்லி சொன்ன ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலையே அப்படின்னு இவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜானை தான் காட்டுறாங்க. ஜானோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொன்னா, சார் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், ஃபெல்லியோட உண்மையான அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ ஒருத்தன் வந்திருக்கானே, அவனை பத்தின டீட்டெயில் எல்லாம் கேட்டாலே நீங்க ரொம்ப பயந்து போயிருவீங்க, அவன் காலேஜ் படிக்கும் போதே ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திருக்கான், பொண்ணுங்களை விற்கிறது, இல்லீகல் மார்க்கெட்ல உடல் உறுப்புகளை விற்கிறதுன்னு நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவரு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ராகாக்கு தான் கால் பண்றாரு. இப்ப கால் பண்ணி என்ன சொல்றானா, ஜார்டன் என்கிட்ட சொன்னா நீ ஃபெல்லிய பார்க்க போறேன்னு, ஃபெல்லி நல்லா இருக்கலாம், அவளை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா நேத்து பார்த்தேன், இன்னைக்கு என் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா, ரொம்ப நேரம் ஆகியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஆனா இன்னும் அவ வரல தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி விடுறா அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீ டென்ஷன் ஆக கூடாது, பேனிக் ஆகாத, ஃபெல்லி இப்ப யார் கூட இருக்காளோ அவர் வந்து ஃபெல்லியோட உண்மையான அப்பா கிடையாது, அது மட்டும் இல்லாம அவ நல்லவே கிடையாது, ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்ல ராகா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்பா இந்த விஷயத்தை எதுக்காக இவ்வளவு லேட்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த விஷயம் இப்பதாண்டா எனக்கே தெரிஞ்சு, சரி நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அது வரைக்கும் நீ லூசுத்தனமா எதுவும் பண்ணிடாத அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ராகா அதை கட் பண்ணிட்டு அமைதியா ஃபெல்லிய பாக்குறதுக்காக போயிடுறான். இப்ப ஃபெல்லி வீட்டுக்கு வெளியே இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பாத்தீங்கன்னா உள்ளதான் அந்த பொண்ணு இருக்கா, அவளை பத்தி கவலைப்படாதீங்க புடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளோட பேர் என்ன அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அவளோட பேரு ஃபெல்லி அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் ராகா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப ராகா தனியா வந்து அவனோட தம்பிங்களுக்கு தான் கால் பண்றான். அவனுங்களுக்கு கால் பண்ணவனா அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, அப்பா இப்பதானே எங்க கிட்ட நியூஸ சொன்னாரு, நீ பத்திரமா தானே இருக்க, சீக்கிரமா உன்னோட லொகேஷனை ஷேர் பண்ணு, நாங்க ஏதாவது ஹெல்ப்புக்கு ட்ரை பண்றோம், கண்டிப்பா நீயும் ஃபெல்லியும் நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, நீங்க கேர்ஃபுல்லா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ராகா
பாத்தீங்கன்னா அவனோட லொகேஷனை ஷேர் பண்றான். இப்ப இந்த பக்கம் ஃபெல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அங்கிட்டு இங்கிட்டு நவுந்துட்டு இருக்க. ஏய் வாய முடிட்டு அமைதியா இரு அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. இப்ப இந்த லேடி வந்து உள்ள உட்காந்துட்டு என்ன சொல்றாங்களா, இந்த பொண்ணோட ஆர்கன்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் மத்த காசை நான் உனக்கு தரேன், இப்போதைக்கு அட்வான்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபெல்லி இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. வெளியே ஒருத்தன் அடிக்கிற மாதிரி வர ராகா வந்து அவனை அடிச்சு போட்டுறான். ஃபெல்லி நீ பயப்படாத நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லி ராகா அவளோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ராகாவை அடிச்சு போட்டுறான். இப்ப ராகாவை அடிச்சு போட்டு அவனையுமே அந்த இடத்துல கட்டி போட்டுறானுங்க. இந்த பக்கம் ராகாவோட பிரதர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய் லொகேஷன் இந்த இடத்த தானே காட்டுது அப்படின்னு சொல்ல ஆமாண்டா இந்த இடத்த தான் காட்டுது, அங்க பாரு ராகாவோட கார் நிக்குது அப்படின்னு எல்லாரும் அந்த இடத்துல போய் காரை பார்க் பண்றானுங்க. இப்ப ஜார்டன் என்ன சொல்றானா, நான் மட்டும் உள்ள போறேன் நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல டேய் எல்லாரும் ஒன்னா உள்ள போலாண்டான்னு இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜார்டன் ஹெல்லு நவீன் ஒவ்வொருத்தரா ஏறி குதிச்சு உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா ஃபெலிய கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதை பார்த்த உடனே ஜார்டன் என்ன சொல்றானா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஹெல்லு நவீன போறானுங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காந்து அவனோட போனை பார்த்துட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். டே யாரா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனோட தம்பி இவனுக்கு கண்ணு தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல என்கிட்டே போய் சொல்றீங்களா வாங்கடா அப்படின்னு இவன் கூப்பிடுறான். ஆனா ஹெல்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்பவே உள்ள வந்ததுக்கு அப்புறமா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. டே வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட்டு இருக்கும்போது ஜார்டன் அவனோட மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சிடறான். இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபெல்லியையும் ராகாவையும் காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கை கட்டெல்லாம் அவுத்து விட்டோன்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு ஏறி குதிச்சு கார்ல போயிடுறாங்க. இதை இந்த அடியாளுங்க பார்த்த உடனே தப்பிக்க விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இவனுங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. இப்ப அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது என்னால நம்பவே முடியல நம்ம தப்பிச்சிட்டோன்றது அப்படின்னு இவனுங்க சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஃபெலியும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ராகாவோட காரு பிரேக் டவுன் ஆயிருது. ஐயோ காரு போயிருச்சு அப்படின்னு எல்லாரும் இறங்கி பார்த்துட்டு இருக்க. டயரு மொத்தமா போயிருச்சு. ராகா என்ன சொன்னா, ஐயோ என்கிட்ட ஸ்பேர் டயர் கூட இல்லையே, திரும்ப போனா கண்டிப்பா பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது டேய் அவங்க நம்ம பிடிக்க வந்தவங்கடா அப்படின்னு கண்டுபிடிச்சிடறானுங்க. இப்ப ராகா என்ன சொல்றானா, எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போலாம், ஃபெல்லி நீ ஏன் கூட வா, டே நீங்களா தனியா போங்கடா அப்படின்னு எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ராகாவும் ஃபெல்லியும் அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறானுங்க. இப்ப அவன் பாத்தீங்கன்னா ஃபெல்லியோட கழுத்துல கத்திய வச்சுட்டு எல்லாரும் சரண்டர் ஆயிருங்க, இல்லன்னா இவளை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு இவன் சொல்ல ராகா பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடறான். இப்ப ஃபெல்லி அவனோட கையை கடிச்சு விட எல்லாரும் பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடிச்சிடறானுங்க. இப்ப ராகா அவனோட போனை எடுத்து அவங்க இருக்க லொகேஷனை போலீஸ்க்கும் அவங்க அப்பாக்கும் அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப ஃபெல்லி என்ன சொல்றானா, ரொம்பவே தேங்க்யூ என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட அப்பா ஏன் இப்படி பண்றாரு உங்ககிட்ட அப்படின்னு இவன் கேட்கறான். அவர் ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது, என்னோட அப்பான்னு சொல்லிட்டு என்ன கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு ஃபெல்லி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜார்டன் என்ன சொல்றானா, கவலைப்படாத இப்ப நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஃபெல்லிய பாத்தீங்கன்னா என் அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தேன், ஆனா இப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல கவலைப்படாத நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது, நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு ராகா சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜார்டன் அவங்க அப்பாக்கு தான் கால் பண்றான். அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றானா, அப்பா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம், ஆனா வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும்போது எங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கார் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க நம்மளோட ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் ஃபெல்லியோட டூப்ளிகேட் அப்பா வீட்டுல வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கானுங்க அந்த முட்டாளுங்க. கண்டிப்பா இதுல இருந்து தப்பிக்க நான் ஒரு வழியை தேடணும் அப்படின்னு வச்சுட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா ராகாவோட அப்பா ஜானுக்கு தான் மெசேஜ் பண்றான். நான் ஃபெல்லியையும் ராகாவையும் இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கு விட மாட்டேன், அவங்க உனக்கு உயிரோட வேணும்னா நீ எனக்கு நான் கேட்கிற பணத்தை தரணும் அப்படின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு இவரும் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நீ என்ன மீட் பண்றதுக்கு தனியா வரணும், போலீஸ்க்கு தெரியாம இந்த இடத்துக்கு வா அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ண அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த இடத்துக்கு ஜானோட அசிஸ்டன்ட் தான் வராரு. அவர்கிட்ட ஜான் என்ன சொல்றானா, என் பசங்களோட கார்லாம் அந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருந்து காரை எடுத்துட்டு வந்துரு, அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் அவங்க அப்பா அனுப்பின கார் போய் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோடனே எல்லாருமே வீட்டுக்கு சேஃபா வந்துடுறாங்க. இவங்கள பார்த்தோன்னே தான் அவங்க அப்பாவுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஃபெல்லி நீ நல்லா இருக்கேமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனே தெரியல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, காரை எடுத்துட்டு வர்றதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன், நீங்க இனிமே சேஃபா இருக்கலாம், இதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் தான் வராரு கையில ஒரு பொட்டியோட. இப்ப அவர் வந்து ஜானை கூப்பிட்டவுன்னு ஜானுமே எந்திரிச்சு போறாரு அவர்கிட்ட. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே இருந்து பேசிட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாரா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபெல்லியோட டூப்ளிகேட் அப்பா தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க ரெடி பண்ணிட்டேன், இந்த பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஃபெல்லி விஷயத்துல தலையிடக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு உங்க அப்பா பேசிட்டு இருக்கத ராகா கேட்டுறான். இப்ப அவங்க அப்பா போட்டி எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது அப்பா உண்மையாவே இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு ராகா கேட்கறான். ஆமாப்பா ஃபெல்லியோட சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்ல, அவளும் நம்மளோட
குடும்பம் தான், நீ அவளை நல்லபடியா பாத்துக்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. சரி அப்பா அவங்களோட லொகேஷனாவது எனக்கு சென்ட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் நீங்க சேஃபா இருக்கீங்களாது எனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு லொகேஷனை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டூப்ளிகேட்டை பாக்குறதுக்காக தான் போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. உன்னோட வாட்ச் கூட பார்க்க நல்லா இருக்கேன், அந்த வாட்சுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஜான் அதையுமே கழட்டி கொடுத்துறாரு. இப்பவே என்ன சொல்றானா, வெளியே நான் அடுத்த தடவை பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன அவன் சொந்த பொண்ணு கூட கிடையாது, அவளுக்காக இதுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் அவளுக்கு உண்மையான அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜான் சொல்லிட்டு இருக்காரு. இப்பவே அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஃபெலிதா வரா. ஒரு நிமிஷம் நில்லு, என்னோட அப்பான்னு சொல்லிட்டு எதுக்காக வந்த, என்னோட அம்மா அப்பாவை பத்தி உனக்கு தெரியுமா, அவங்கள பத்தி தெரிஞ்சனாலதான் எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஒரு அனாதை பொண்ணு, உன்னோட அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, நான் பண்ணது எல்லாமே பணத்துக்காக தான். உன் வயசு 15 இருக்குமா, இந்த வயசுல உனக்கு லைஃப் பத்தி அவ்வளவு தெரிய வாய்ப்பு இல்ல. சோ லைஃப்னா இதுதாமா, இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கார்ல உட்காந்து சாவியை போட்டா காரு ஸ்டார்ட் ஆகல. யாரோட வேலைடான்னு பார்த்தா நம்ம சிங்கக்குட்டிங்களோட வேலைதான். நம்ம ராகாக்கு தான் காரை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரியும்ல, இவன் கார் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒயரை புடுங்கி விட்டுறான். இதை பார்த்த உடனே ஜானுக்கும் ஃபெலிக்கும் சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இப்ப ஃபெலி என்ன கேக்குறானா, எங்கடா ராகா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் டிவியை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டிவில ஃபெலியோட ஃபேக்கான அப்பாவை அரெஸ்ட் பண்ண நியூஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆளு பெரிய மாஃபியா, ஆர்கன்ஸ் பொண்ணுங்களை விற்கிறதுன்னு நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணா, அவரை புடிச்சு கொடுத்தது நம்ம அட்வொகேட் தான் அப்படின்னு ஜானை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நியூஸை பார்த்த உடனே நவீன் வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறான். ஃபெலி எல்லாமே பாஸ்ட் தான், அது எல்லாத்தையும் மறந்துடு, நம்ம எல்லாருக்குமே புது லைஃப் இருக்கு, அதை பத்தி யோசிப்போம் என்ன அப்படின்னு சொல்லி இவன் கையை நீட்டிட்டு இருக்க, ஃபெய்யுமே அவனோட கையில அடிச்சிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றானா, ராகாக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்ல, எப்ப பர்த்டே அப்படின்னு ஃபெலி கேட்டுட்டு இருக்க. இவனுமே டீடைல் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 5 பேரு ஸ்கூலுக்கு ஒன்னாதான் போறாங்க. ராகா பாத்தீங்கன்னா, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தோல்ல நான் கை போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஃபெலி மேல இவன் கைய போட்டுட்டு வந்துட்டு இருக்க. ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சார்லியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்துட்டு வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா கையில ஜூஸை வச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க. கால் ஸ்லிப் ஆகி அந்த ஜூஸை ராகா மேல ஊத்திடுறா. இதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ராகா என்ன சொல்றனா, அடுத்த தடவை பார்த்து வா, ஜூஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு பாரு, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்ல, சாரி ராகா அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ராகா பாத்தீங்கன்னா ஃபெலி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப பிரேக் டைம்ல ஃபெலி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சார்லி தான் வரா. சார்லி வந்த உடனே இவங்க எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டு இருக்க. அவ என்ன சொல்றானா, வெளியவங்க கூட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்பவே என்ன சொல்லிட்டு இருக்கானா, ராகாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ என்னை இன்வைட் பண்ணலாம்ல, நான் பண்ணது தப்பு தான், எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன மறுபடியும் ஃப்ரெண்டை ஆக்கிக்கையே அப்படின்னு சொல்ல ஃபெலி முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ சார்லி என்ன சொல்றானா, எல்லாரும் உன்னை என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காங்க, நீ ஜானோட இல்லீகல் சைல்டே நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ ராகா கூட சுத்திட்டு இருக்க, அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சுத்துறது நார்மல் தானே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃபெலிக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்ப ஸ்கூல் முடிஞ்ச உடனே ராகா வந்து என்ன சொல்றானா, வா வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரல அப்படின்னு ஃபெலி சொல்லிடுறா. ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்லையா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ராகா அவளை ஸ்கூலை விட்டு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த உடனே இவ என்ன சொல்றானா, ராகா என்னால உங்க அப்பாவோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அதை அப்பா ஹேண்டில் பண்ணிக்குவாரு அப்படின்னு ராகா இவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஃபெலி என்ன சொல்றா, நான் ஆசிரமத்துக்கு போய் மதரை பார்த்துட்டு வரேன், அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப வா ஆசிரமத்துக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப ஃபெலி மதரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, நல்ல வேலை ஃபெலி உனக்கு எதுவுமே ஆகல, அந்தால நம்பி ஒன்னு அனுப்பிச்சு என்ன சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கா. மதர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியா இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றனா, மதர் என்னால ஜானுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, ஆல்ரெடி அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இப்ப நான் இருக்கிறதுனால அவரோட இமேஜே ஸ்பாயில் ஆகுற நிலைமையில தான் இருக்கு, எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு, நான் மறுபடியும் ஆர்பனேஜ்கே வந்துடவா அப்படின்னு சொல்ல, வெளியே அது உன்னோட முடிவு, ஜான் இன்னும் உன்னை அடாப்ஷன் பண்ண வேண்டிய ப்ராசஸை முழுசா பண்ணி முடிக்கல, சோ நீ இதை பத்தி அவர்கிட்ட பேசுறதா நல்லது அப்படின்னு சொல்ல ஃபெலியும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஃபெலி பாத்தீங்கன்னா ஜானை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறா. இப்போ அவ ஜான் கிட்ட என்ன சொல்றானா, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, உட்கார்மா அப்படின்னு ஜானும் சொல்றாரு. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ, உண்மையாவே என்னோட அம்மா அப்பா இருந்தா கூட என்னை எந்த அளவுக்கு பாத்துட்டு இருப்பாங்களான்னு என்னால சொல்ல முடியல, இனிமே வேற யாராவது நான் தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்தாலும் கண்டிப்பா அவங்க கிட்ட நான் போக மாட்டேன், நான் மறுபடியும் ஆர்பனேஜ்கே திரும்பி போலான் இருக்கேன், இதுல உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபெலி நான் உன்னை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டேமா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு மரியாதை கொடுப்பேன், உன்னோட விருப்பம் தான், இங்க இருந்தாலும் சரி ஆர்பனேஜ்க்கு போனாலும் சரி, ஆனா ஒரு கண்டிஷன், நீ எங்க இருந்தாலும் போதி தர்மா ஸ்கூல்ல தான் படிக்கணும், எங்க கூட எப்பவுமே டச்ல இருக்கணும், புரிஞ்சுதா, ஏன்னா நீ எப்பவுமே என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல ஃபெலியும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, நான் திரும்பவும் அனாத ஆசிரமத்திற்கு போற
விஷயத்த பசங்க 4 பேர்கிட்டே சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ராகாவோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே தான் அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாமா, போறது உன்னோட முடிவு தான் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஜார்டன் ஃபெலியை ஒரு இடத்துக்கு கால் பண்ணி வர சொல்றான். எதுக்காக இங்க என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பாத்தீங்கன்னா ஃபெலியை தூக்கிட்டு போய் பார்லர்ல தான் உட்கார வைக்கிறான். இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல மேக்கப் பண்ணிட்டு இருக்க, இவனுங்க எல்லாரும் லேடிஸ் பார்லர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஃபெலிய பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க, அவளை கூட்டிட்டு நேரா ராகாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறானுங்க. இப்ப ராகா ஃபெலிய பார்த்தோன்னே அவளோட அழகுல வாங்கி வாயை பொழந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாங்கடா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேமா ஃபெலிய கூட்டிட்டு வரான். அவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் வாய் அப்படின்னு சொல்ல ஃபெலியும் ஹேமா கூட போறா. இப்ப ஹேமா என்ன சொல்றானா, ஃபெலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னிலேருந்து நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் மேல எனக்கு தலை ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பா உனக்கும் என் மேல அந்த மாதிரி ஃபீலிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு இருக்க. ஹேமா ப்ரப்போஸ் பண்ணது ஃபெலிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபெலி என்ன சொன்னா, ஹேமா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உண்மையாவே நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனா நான் இன்னொருத்தர காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹேமாவோட மனசே உடஞ்சு போற மாதிரி ஆயிடுது. நீ இதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத, நீ சொன்ன விஷயத்த நான் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீ எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னால உன்னை எப்பவுமே விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹேமாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டில ஃபெலியை தான் தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஃபெலி இல்ல அப்படிங்கவும் இவன் பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஃபெலியுமே வெளியே வரா. ஃபெலி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேள்வியை நான் தான் உன்கிட்ட கேட்கணும், பர்த்டே பார்ட்டி உனக்கு தானே நடக்குது, நீ உள்ள இல்லாம வெளியே என்ன பண்ற அப்படின்னு ஃபெலி கேட்கிறா. இப்ப ராகாவை பாத்தீங்கன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தேன். என் மனசுல உள்ள ஃபீலிங் பத்தி, என் மனசுல இருக்க விஷயத்த ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்காக என்னை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்ல ராகா அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இனிமே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலி அந்த இடத்த விட்டு போக ராகா பின்னாடி நின்று கத்திட்டு இருக்கான் ஃபெலி ஃபெலின்னு. இப்ப இந்த பக்கம் ஃபெலி பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து ராகா பண்ண விஷயங்கள் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ராகாவை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. இப்ப ஒவ்வொரு விஷயமா நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராகா தான் வரான். ராகா வந்து என்ன சொல்றானா, உண்மையாவே நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் உங்ககிட்ட நிறைய தடவை தப்பாலாம் நடந்துட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பண்ணேன், ஆனா அதுக்கப்புறம் தான் உன்னோட உண்மையான குணம் எனக்கு புரிஞ்சு நான் உன் மேல காதல விழுந்தேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு ஃபெலி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபெலி பக்கத்துல உட்காந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஃபெலி என்ன சொல்றானா, உண்மையாவே உன்னோட ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, என்னாலதான் உன்னோட குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, உன்னை காதலிக்கணும் அப்படின்றது என்னோட வாழ்க்கையில சாதாரண விஷயம் கிடையாது, அது என்னோட வாழ்க்கையில பெரிய டெசிஷன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ராகா என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ தான் என்னோட வாழ்க்கை, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ராகா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஃபெல்லி என்ன சொல்றானா, அழுதுகிட்டே எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவ சொன்னதை கேட்ட உடனே ராகா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு ஃபெலிய கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப ராகா என்ன சொல்றானா, உன் கழுத்துல உள்ள பட்டர்ஃபிளை மாதிரியே உன்னோட வாழ்க்கையை அழகா மாத்தணும், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா தரேன் அப்படின்னு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இப்ப ராகா ஃபெலியை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மளோட வானரப்படை எல்லாமே வந்துருது. கிஸ் பண்ணு அப்படின்னு இவனுங்க கத்திட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் அமைதியா நின்னுறாங்க. இப்ப ஜார்டன் என்ன சொல்றானா, 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஃபெலி என்ன சொல்றானா, நான் மறுபடியும் என்னோட ஆர்பனேஜ்க்கே திரும்பி போலான் இருக்கேன், ஆனா அந்த டிசிஷன்ல கொஞ்சம் மாற்றம் வந்தாலும் வரலாம், சரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா, நானே உங்களுக்காக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்ப ஃபெலி பாத்தீங்கன்னா ஜார்டன் நவீன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நேரா அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. இவங்க எல்லாரும் ஹாப்பியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஜான் கிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஃபெலியோட ஃபேக்கான அப்பா அவளோட ஆர்கன்ஸ ஒரு பொண்ணு கிட்ட விற்க பார்த்தார் இல்லையா, அந்த லேடி தான் வீட்டுல இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ராகா ஃபெலி 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாக்கு சீசன் 2 இருந்தா நல்லதா இருக்கும், ஃபியூச்சர்ல வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். ஃபெலியும் ராகாவும் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய். இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.